வாசிப்போம். 1 யோவான் 5வது அதிகாரம் 16 முதல் 18 வரை வசனத்தை ஒரு வாசிக்கலாம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு. அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதி எல்லாம் பாவம்தான், அநீதி எல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். பிறந்தவர் காக்கிறார், தொடார். அல்லேலூயா. இங்கு நாம் வேதத்தில் பார்க்கும்போது ஆமென், இந்த 1 யோவான் எல்லாம் பார்க்கும்போது ஏராளமான காரியங்கள் அந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 18 வசனத்தை வாசிக்கும் போது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப யாரா பிறந்தோம்? தேவனால். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நாம் மறுபடியும் பிறந்தவர்கள். என்னது? மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஆமென். மனிதனால் அல்ல, தேவனால் பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. உண்மையாய் அந்த மனம் திரும்புதலாகிய மறுபடியும் பிறத்தல் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சம்பவித்திருந்தால், ஆமென், மறுபடி பிறத்தல் ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் உண்மையாய் ஏற்பட்டிருந்தால் அவருடைய அஸ்திவாரமே, அல்லேலூயா, சரியான அஸ்திவாரம் என்று மறந்துவிடும். வேதத்தில் முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படும். ஆமென். நிலை நிற்க வேண்டும் என்றால், அல்லேலூயா, அவருடைய மனம் திரும்புதல் மறுபடி பிறந்தல் சரியாக இருக்க வேண்டும். வியாதி சுகமானதினால் ஞானஸ்நானம் எடுப்பதல்ல. ஆமென். சாசு போனதால் ஞானஸ்நானம் எடுப்பதல்ல. அல்லேலூயா. என் இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். என் இயேசு என்னுடைய பாவத்தை மன்னித்தார். அவர் சிலுவையில் எனக்காக அவர் அடிக்கப்பட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே நான் பாவி என்ற ஒரு உள்ளான ஒரு உறுத்துதலோடு குத்துதலோடு யார் மனம் திரும்புறாங்களோ, அல்லேலூயா, அவர்களுடைய ரட்சிப்பு தான் எப்படிப்பட்டது? சரியான. அதான் முதல் பிரசங்கமே அப்படிதான். அல்லேலூயா. அவருடைய அந்த வாசிகள் 37வது வசனத்திலிருந்து, அப்போஸ்தலர் 2:37 இருந்து, இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் என்ன செய்யப்பட்டது? குத்தப்பட்டது. உண்மையான ஒரு மன திரும்புதல் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் ஏற்படுகிறது. ஸ்டார்டிங், தொடக்கமே இங்குதான். நல்ல கவனி. புரியுதில்ல? புரியுதா இல்லையா? அல்லேலூயா. உண்மையான மனம் திரும்புதல், சரியாகவே அவர் கிறிஸ்தவ வாழ்க்கையின் நிலைத்திருக்கத்தக்க நிலையில் உள்ள ஆழமான மனம் திரும்புதல் ஏற்படுகிற இடம் எங்கெல்லாம்? இங்கெல்லாம். அவர் கேட்கிறாங்க. இதை அவர்கள் கேட்டபோது, ஆமென், ஆமென், இருதயத்தில் என்ன செய்யப்பட்டது? குத்தப்படாமல் உள்ள மனம் திரும்புதல் என்று, மனம் திரும்பினேன் என்று சொல்லி எடுக்கிற ஞானஸ்நானம் போலியாக எங்க அம்மா அப்பாவும் சர்ச்சுக்கு வராங்க, நானும் வந்தேன், வயசாயிட்டு போகுது, வாலிபம் ஆயிடுச்சு, அல்லேலூயா, அடுத்தது கல்யாண காரியம் பார்க்கணும். எங்க அம்மா அப்பாவும் வேற எந்த இதுலயும் பழைய மாதிரி என்ன செய்ய விட மாட்டாங்க, கல்யாணம் பண்ண விட மாட்டாங்க. சரி, அதனால என்ன செய்யறது? அப்ப கிறிஸ்தவ முறைப்படிதான் கல்யாணம் பண்ணணும்னா நான் என்ன எடுக்கணும்? சத்தமா சொல்லு. ஞானஸ்நானம் எடுக்கணும். அதனால அம்மா அப்பாவுடைய அழுத்தம் கொடுக்குறாங்க. சீக்கிரம் என்ன எடு, ஞானஸ்நானம்டா, பொண்ணு பார்க்கணும்டா, சீக்கிரம் ஞானஸ்நானம்மா, மாப்பிள்ளை பார்க்கணுமா என்று இவர் அழுத்தம் கொடுக்குறாங்க. இன்னும் சொல்லுவாங்க,
இந்த பாரு எல்லாம் சரி உலக சர்ச்சைக்கு வந்து சீக்கிரம் என்ன செய்ய எடுக்க பாரு, ஞானசானம் எடுக்க பாருன்னு சொல்லுவாங்க தவிர மனம் திரும்புகிற வழியை பாருன்னு சொல்ல மாட்டாங்க. ஞானசானம் எடுக்கிற வழியை பாரு. பிறகு அப்படியாக இப்படியான வந்தானா அடிச்சு காலம் முடிச்சு போடுவோம், இப்படிதான் சொல்லப்பட்டு சொல்லிடுவாங்க. இதனால இந்த குறிப்பிட்ட டைம் வர 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 அவங்களுக்குள்ள பெற்றோருடைய அழுத்தமும், நம்மளும் சிலர் சொல்லுவாங்க ஞானசானம் எடுத்து சொல்றதுனாலையும் அந்த ஒரு ஆசையை தூண்டுவதால் என்ன எடுக்கிறாங்க, ஞானசானம் எடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் ஆமென் சபைக்குள்ளேயே அவர்கள் கடைப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். அவருடைய அஸ்திவாரமும் சரியா நிற்காது. சூழ்நிலைகள் மாறும் போது ஆட்டம் கட்டும். அனைத்துறான ஜனங்கள் அங்க வந்திருந்தாலும் அல்லேலூயா இருதயத்தில் குத்தப்பட்டது எத்தனை பேர்? யாருக்கு? கொஞ்சம் பேருக்கு, 3000 பேர். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுடைய பேஸ், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பேஸ், அஸ்திவாரமே இங்குதான் ஆரம்பமாகும். ஏன் உன் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியவில்லை? நீ கிறிஸ்தவன், நான் கர்த்தருடைய பிள்ளை என்று நிமிர்ந்து நிற்க முடியவில்லை. ஏன் சூழ்நிலை பக்கம் நீ சாய்கிறாய்? ஏன் சாங்கிய சம்பிரதாயங்களிடத்தில் கைகோர்க்கிறாய் என்றால் உன் மனம் திரும்புதலே போய் சொந்தமா இருந்தாலும், நெருங்கினவங்க இருந்தாலும், மாமனா இருந்தாலும், மச்சானா இருந்தாலும், சித்தப்பா இருந்தாலும், அண்ணனா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும், அப்பனா இருந்தாலும், மரணம் சாவு சம்பவிக்கும் போது நீ இதை செய்வதாக கொண்டு வைக்கணும். நீ என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி சேலஞ்சா பேசணும்னா அல்லேலூயா அவனுக்குள்ள ரட்சிப்பு சரியா இருந்தாலும் பேச முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் மட்டும் தேவன் துக்கப்படுகிற காரியத்துக்கு உன் வாழ்க்கையை இடம் கொடுத்தாய் என்றால் உன் வாழ்க்கை அதோடு அங்கு நின்று விடுகிறது. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் ஒரு ஆழமான ஒரு தீர்மானம் உனக்கு தேவைப்படுகிறது. ஆமென். எப்பொழுது உனக்குள்ள இருக்கணும், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஹalleluya. ஒரு விசுவாசிக்கு சூழ்நிலை எதிராக வருகிறது, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பிரச்சனை வருகிறது என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்ற விசுவாசிகள் பரவாயில்ல செய்யணும்னு சொல்றது பாரு, செய்யக்கூடாது. இதுதான் உண்மையான தேவன். சில சம்பவம் இருக்க சேர்ந்து செய்ய வச்சு ஆனா ஃபியூச்சர் எதிர்காலம் வேதனையாகும். ஹalleluya. ஒரு தேவனுடைய பிள்ளை எங்கு சென்றாலும் எப்படிப்பட்ட இடமா இருக்கட்டும், மற்ற கிறிஸ்தவன் அவன் செய்கிறவன் தான் நிறைய இருக்கான். தேவனுடைய பிள்ளை எங்க போனாலும் ஹalleluya நீ சொல்லணும், நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொன்னதை கத்துக்கணும். அந்த வார்த்தை உங்ககிட்ட வரணும்னா உன்னை மனம் திரும்புதல் சரியா, நீ ரட்சிக்கப்பட சரியான ரட்சிப்பா இருந்தா எந்த வல்லமையும் உன்னை தொட முடியாது. ஆமென். 1000 பேர் சேர்ந்து வரணும் நிக்கலாம், நீ என்ன சொல்றீங்க அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. முடியாதுன்னா முடியாது, அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். அந்த நிலையில நிக்கிற ஒரு மனம் திரும்புகிற ஒரு தேவன் அதான் சொல்ற, இதை அவர்கள் கேட்ட போது இருதயத்தில் என்ன பண்ண குத்தப்பட்டது. ஒரு தேவனுடைய பிள்ளை உன்னுடைய மனம் திரும்புதல் சரியானதாய் உண்டாக வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை உன்னுடைய உள்ளத்தில் நிச்சயப்பட குத்தப்படுகிற நிலையில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. குத்தப்படாமல் மனதிற்கு ஏற்படாது. அதாவது ஒரு அழனா இருதயத்தில் என்ன வரணும்? துக்கம் வரணும். என்னமோ வரணும். அப்படிதானே? இல்லாம ஆனது உண்மையான ஆளுகையா? என்னையும் போலி ஞானசானம் நிறைய, அதான் பிரச்சனை. அப்போ அதாவது அழுதுதான் ஆகணும்னு அழுறவங்க உண்டு, ஞானசானம் எடுத்துதான் ஆகணும்னு எடுக்கிறவங்க உண்டு. அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ கடமைக்காக நம்ம போய் வளரலன்னு என்ன செய்வோம், என்ன நினைப்பாங்க, எல்லாரும் பார்த்து நிற்கிறான், ஐயோ பணத்துக்கு மேலோடு விழுந்து எந்திரிச்சு புரண்டு கரையாறி வந்தது, அப்புறம் தான் சிரிச்சு நிற்கிறது. நீ அழுதியா? அங்க அழுதால் தானே சிரிக்க, அது உண்மையான அழுதையா?
துக்கம் இருக்கிறவன் அதில் உட்காந்து அழுதவன் கடைசியில் அவள் 2 சாப்பாடு கூட சாப்பிடணும். அது துக்கமா? அல்லேலூயா. அப்போ கடமைக்காக மற்றவங்க ஏதாவது நினைப்பாங்க அழுறது வேற. ஆமென். துக்கம் ஏற்பட்டது அழுவது வேறு. குத்தப்பட்டு மனம் திரும்புவது வேறு. ஆமென். மற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் சொன்னா அவங்க சொன்னா இவங்க சொன்ன ஞானம் இருக்கிறது. குத்தப்பட வேண்டும். சத்தியம் ஒரு உள்ளத்தை தொட வேண்டும். தொடுகிற சத்தியம் உன்னை பார்த்து சொல்ல வேண்டும், நீ இதன்படி யாரா இருக்கிற குற்றவாளியா இருக்கிற. சபைக்குள் ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் சரி, தேவ செய்தி கொடுக்கும் போது தேவனுடைய வார்த்தை தேவ ஜனத்தை குத்தினால், அந்த குத்தப்பட்டால் மட்டுமே தான் அது உண்மையான செய்தி. எங்க போனாலும் சரி, அவருடைய இருதயத்தில் குற்றத்தை தவறை சுட்டி காட்டுகிற நிலையில், உள்ளான இருதயத்தில் குத்தப்படுகிற நிலையில் செய்தி வருகிறது ஐயா, அதுதான் ஐயா செய்தி. மெழுப்பி போவதல்ல, ஆமென், மனுஷனை பிரியப்படுத்துவதல்ல போதனை. ஹல்லேலூயா. மனுஷனை சீர்படுத்த பண்ணுவதான ஐயா போதனை. ஆமென். அதான் பேதுரு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அந்த வசனம் 2 பேதுருல 20-21 வாசிக்க பார்க்கலாம். வேதத்துள்ள எந்த தீர்க்கதரிசனமும் சுயதோற்றமான பொருளை உடையதா இராதது முந்தி அறிய வேண்டியது தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. அப்ப தேவ பிள்ளைகள் தேவ செய்தியை கேட்கும் போது வேதத்திலிருந்து எடுத்து போதிக்கப்படுகிற தேவ செய்தி யாருடையதல்ல, மனிதனால் உண்டானதல்ல. அடுத்தது தேவனால் உண்டான. வாசிப்போம். தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள், தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஆமா. அல்லேலூயா. அப்போ அடுத்து இங்க வருவோம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் அவருடைய 16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம். அப்போ அங்க நம்ம பார்த்தோம், தேவனுடைய மனுஷர்கள் எப்படி தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் என்ன செய்யப்படும்? அருளப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வசனம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டது என்ற ஒரு உணர்வு ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருந்தால், அல்லேலூயா, ஒரு உள்ளம் குத்தப்படும் போது அவர்கள் இறுதி கடினப்படாது, உடனே அந்த வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுக்க மனசு. உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தைகளுடைய உள்ளத்தை தொடும்போது உடனடியாக உள்ள சொல்லும், ஐயோ இந்த படி நான் யாரா இருக்கிற குற்றவாளியா இருக்கிறேன். ஏன்? கர்த்தருடைய வார்த்தை தேவ ஆவியினால் உண்டானதா இருக்கிறபடியா என்னை சரிப்படுத்துவதற்காக கர்த்தர் என்னோடு பேசுகிறார். வேத வாக்கியங்கள் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக. எப்படிங்க? அப்படின்னா முதிரணும், முதிர்ச்சி. அப்படின்னா இன்னும் சொல்ல என்னது? வளர்ச்சி. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்படி மாறணுமா? வளரணும். அப்படின்னா தேரணும். நீங்க ஒரு விவசாயம் பண்றீங்க, முக்கியமானதுக்கு அதுக்கு எந்த ஒரு வளமோ உரமோ போடாம வெறும் தண்ணி மட்டும் ஊத்தினா சரியா இருக்குமா? அது தேவைப்படும். தண்ணி மட்டும் ஊத்த உண்மை கண்டுக்கிடல, பூச்சி புழு வந்தாலும் கண்டுக்கிடல, பலன் கிடைக்குமா? அல்லேலூயா. அதான் விஷயம். அப்போ தேர்ந்தவனாக மாற உனக்கு அதற்குரிய போஜனமாகிய போதனத்தை. ஆமென். சிறு குழந்தைகள் வளர வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவை? வளர்ச்சிக்கேற்ற சாப்பாடு, உணவு தேவை. அப்போ பால் மட்டும் கொடுத்துட்டே இருந்தா 15 வயசுலயே பால் தான் குடிக்கிறான்னு வச்சுக்கிடுவோமே. 15 வயசு ஆச்சு, அப்ப என்ன குடிக்கிறான்? வெளரி. ஒரு மாதிரி காத்தடிச்சா விடுறோம். அப்போ அல்லேலூயா, வெறும் பால் அல்ல, வேதம் சொல்லுகிறது பலமான ஆகாரம் என்று சொல்லப்பட்டது. என்னது? வளர்ச்சிக்கேற்ற போதனை. அதுதான் சத்தியம். பால் என்று சொல்லும் போது வெறும் பாலே குடிக்க
வச்சுங்களேன், பைபிள் அதான் சொல்லி இருக்கு. அல்லேலூயா. இப்ராஹிம் வாசிங்க வசனத்தை. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு, நீங்க அநேகருக்கு என்ன செய்ய வேண்டிய, போதிக்க வேண்டிய ஆள் ஐயா. அநேக தேவ மக்களை என்ன செய்ய, போதிக்க வேண்டிய வேத வசனத்தை எடுத்து அவங்க என்ன செய்ய, புத்தி சொல்லணும். தவறான காரியம் செய்கிறவன், தவறா பேசுறவன், தவறான செய்கிறவனுக்கு நீ புத்தி சொல்லி போதிக்கிற அளவு உனக்கு என்ன வேணும், பலம் வேணும்னா என்ன செய்யணும், வளர்ச்சி. வசனத்தை கேட்டு வளரணும். போதிக்கிற மயக்க பிடிச்சு நிக்கிற போதனை இல்லை, அங்க மட்டும் போதனை. அல்லேலூயா. தனி மனிதனுக்கு கொடுப்பது போதனை. அல்லேலூயா. அது நிறைய காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. சரி, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் மறுபடியும் பழையதை பேச வேண்டியிருக்கு. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலதான் நீங்க உண்ணத்தக்கவர்களாக யார மாதிரி இருக்கிறீங்க, என்ன குடிக்கிறீங்க, பால். 15 வயசு ஆனாலும் இந்த பையன் பாலே குடிச்சிருந்தா என்ன ஆகிறது, ஆண் மட்டும் கொஞ்சம் வெள்ளையா இருப்பான். என் உடம்புல ஓடுற ரத்தம் என்ன ரத்தம், பால் ரத்தம். பலன் இருக்குமா, விஷயம். அவன் வளர்ச்சிக்கு ஏற்றபடி ஆகாரம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறாய் என்றால் அது தொடக்கம். உனக்கு அப்ப என்னதான், பால் மட்டும்தான். அடுத்தது உனக்கு தேவை பாலோட நிற்பதல்ல, என்ன ஆகாரம், பலமான. நீ பலமானாய் மாற வேண்டியிருக்கு. சத்துருவை எதிர்க்கும் பலன் உனக்கு தேவைப்படுகிறது. பாவத்திற்கு எதிராக போராடுவதற்குரிய பலன் உனக்கு தேவைப்படுகிறது. தவறான போதனைக்கு நேராக அறிந்து போராடி ஜெயிக்க உனக்கு போதனை தேவை, பல ஆகாரம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. உனக்கு பலன் இல்லை என்றால், அல்லேலூயா, உனக்கு எதிராக போராடுகிற சத்துரு பல நிலையிலே போராடும். ஒன்று, தவறான போதனைகளை கொண்டுடுவான், அது ஒரு பெரிய போராட்டம். உள்ள சத்தியத்தால் நிரம்பின ஒரு பலவான இருந்தால், அல்லேலூயா, அந்த தவறான போதனையாகிய பொய் போதனை மேற்கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை பிரச்சனையை கொண்டு வருவான். அந்த பிரச்சனை மத்தியில் நீ நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் உனக்குள்ள என்ன வேணும், பலம் வேணும். ஆமென். பல பாவங்களை செய்ய தூண்டுகிற நிலையில் சத்து உனக்கு கடந்து வருவான். அவைகள் மத்தியில நீ அதை எதிர்த்து மேற்கொள்ள வேண்டும் என்றால் நீ ஒரு பலவானாய் மாற வேண்டியது அவசியமானது. ஹalleluya. ஹalleluya. அதாவது வேத வாக்கியங்கள் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும், அதான் சொன்ன உங்களுக்கு எப்படிப்பட்டவன், தேர்ந்தவன், வளர்ந்தவன். இப்ப நீங்க பல வருஷங்களாகவே இருக்கிறவங்க இருக்கிறீங்க, 30 வருஷமா இருக்கிறோம், 40 வருஷமா இருக்கிறேன், என்ன சொல்ற மாதிரி பாட்டு பாடுவோம். அல்லேலூயா. நீ பலவானா இருக்கிறாயா, வருஷங்கள் அதிகமானாலும் கூட. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பலவானா இருந்தால், ஹalleluya, தேவ சபைக்கு நல்ல உறுதியான தூணாக நிற்க முடியும். ஒரு தேவனுடைய பிள்ளை சபைக்கு நல்ல ஒரு தூணா இருக்க வேண்டும் என்றால் அவன் யாராய் மாறணும், பலவானாய் மாற வேண்டும். வாழை மரத்தை கொண்டு போய் தூண் கொடுக்க முடியுமா? அல்லேலூயா. முருங்கை மரத்தை தான் கொடுக்க முடியுமா? ஆமென். அப்போ தாங்குகிற நிலையில் நீ சரியா நிற்க வேண்டும் என்றால், அல்லேலூயா, உனக்கு அதற்குரிய பலம் தேவைப்படுகிறது. கர்த்தர் சொல்றார், அந்த பலம் சத்தியத்தின் மூலமாக தாண்டி பலவானாய் மாற முடியும். பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை பேசும்போது யார் இடம் கொடுக்கிறார்களோ அவர்கள் பலவானாய் மாற போகிறார்கள் என்பது சந்தேகமே. ஆமென். ஹalleluya. அடுத்தது, எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக, ஹalleluya, உன்னிடத்திலிருந்து வேத சத்தியத்தின் அடிப்படையில் உள்ளதான நற்கிரியைகள் வெளிப்பட வேண்டும். நீங்க
நீங்கள் பூமிக்கு என்னமா இருக்கிறீங்க? உப்பா இருக்கிறீங்க. நீ உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. கீழே வருகிறது என்னவென்றால் கீழே உள்ள வசனம், உங்களுடைய செயல்கள் என்ன? நற்கிரியைகளாகிய என்னது? அப்ப அந்த வெளிச்சம் உப்பு என்னுள்ளது உங்கள் நற்கிரியைகளாகிய செயல்களை குறிக்கிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்டதுல சாட்சியின் வாழ்க்கை. வசந்த வாசி பார்க்கலாம். நற்கிரியைகளை மேல என்ன சொல்லப்பட்டு? வெளிச்சமா இருக்கிறீங்க. அடுத்தது உப்பா இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்விதமாய் நற்கிரியைகளை கண்டு மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தணும். அப்ப நீ யார் உன்னது என்ன வெளிப்படணும்? நற்கிரியை, நல்ல குணங்கள், நல்ல செயல்கள், நல்ல சுபாவங்கள் வெளிப்பட வேண்டும். நீ கிறிஸ்தவன் என்று கேட்டாச்சுன்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவான். சொல்லு, நீ எல்லாம் கிறிஸ்தவன் இப்படி பேசுற, இப்படி நடந்துக்கிற, இப்படி செய்யற, அப்படி பேசுற, நீங்க கிறிஸ்தவனா என்று சொன்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. சொல்லு, நீங்க கிறிஸ்டியனா? பேச்சு சொல்லுது. அங்க யார் மகிமைப்படுறா? சாதாரணமான ஒரு பேச்சு கூட யாரை மகிமைப்படுத்தணும்? உங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையில் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தையோடு வாழணும். ஹல்லேலூயா. நீங்க இப்ப உங்க வீட்டுல பயங்கர சண்டை, சண்டை, நாய் குறைக்கிற மாதிரியே குறைக்கிற புத்தி உனக்கு வச்சுக்கிட்டோங்க. என்ன சொல்லுவாங்க பக்கத்துல? என்ன ஒரு நாய் கிடந்து பக்கத்துல குறைச்சிட்டு கிட அப்படின்னு சொல்லுவாங்க. விசுவாசிக்கு வீடு என்ன குறைக்குது? நாய் நாய் குறைக்குது. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இப்போ உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒன்று வருகிற வார்த்தை அல்லேலூயா. நான் ஜெபம் பண்றேன், அந்த ஜெபம் என்ன? பிசாசுக்கு ஜெபம் ஐயா. நீ ஜெபம் பண்ணா மகிமைப்படுகிறான். உன் குணமாறல், உன் குணமாறல் என்னது? பிசாசுக்குள்ள இருக்கிறது. சகோதரர், அல்லேலூயா. நம்முடைய சுபாவங்கள் அக்கம் பக்கம் உள்ள ஜனங்கள் சொல்லணும், அவங்க ஆண்டுடைய பிள்ளைகளாக்கும். அல்லேலூயா. அவங்க அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்க, அவங்க கரெக்டானவங்களாக்கும் சொல்லணும், மற்றவங்க சொல்லணும். அவன் அவனை கிறிஸ்தவனா? அவனை திருட்டு பையன். அவன் எதுவும் செய்வாங்க சரி, அப்படி சொல்ற அளவுல நீ வாழக்கூடாது. ஹல்லேலூயா. வாழ்க்கை என்ன செய்யணும்? மாற்ற வேண்டும். ஆமென். என்னிடத்துல இந்த குணம் இருக்கு, இது ஆண்டவரை துக்கப்படுத்துகிற குணம். ஆமென். அதை விட்டுறணும். அல்லேலூயா. சரி, அது போட்டு அப்ப இங்கதான் பார்க்கும்போது நற்கிரியைகள் செய்ய எப்படி உள்ள தகுதி உள்ளவனாகும். அடுத்த வசனம், அவைகள் உபதேசங்கள். அல்லேலூயா. ஆமென். உபதேசம் வந்து ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யும்? ஸ்ட்ராங் பண்ண. ஆமென். உபதேசங்கள், அப்போஸ்தலர் உபதேசம் என்பது எங்க உள்ளது? கீழே உள்ள பேஸ். பிரைஸ் தி லார்ட். உபதேசம் பண்ணவும் அப்போ தேவையற்றதை என்ன செய்வது? எச்சரித்து கடிந்து கொண்டாங்க. ஊழியக்காரன் திட்டுறான்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நம்ம நடைமுறை. நம்ம பழக்க தோஷம். ஸ்ட்ரிக்டா பேசிட்டா மாஸ்டர் திட்டுறாரு. இது ஒன்னாம் கிளாஸ் மட்டும் தான் நீ படிச்சிருக்க. பைபிள் என்ன சொல்றது? உன்னை திட்டதல்ல, உன்னில் இருக்கிற ஒழுங்கினத்தை கடிந்து கொள்வது. பேதுரு இயேசுக்கு பின்னாடி இயேசு கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு போய் பாருங்க, இயேசு கொடுக்கணும் மரியாதை கூட அவன் கொடுக்கல. கூப்பிட்டு போய் அதெல்லாம் நடக்கக்கூடாது, நான் எல்லாம் உயிரோடு இருக்கிறது, உங்க மேல கை யாரும் போட முடியாது என்று சொன்னோன்னா எனக்கு பின்னால ஒரே கடிந்து என்ன பின்னால சாப்பிட்டாங்க. அதுக்கு அர்த்தம் அவன் அல்ல சொன்னது, அவனை பின்னாடி செய்ய பேச வச்சதே சாத்தான். அவன் பின்னால பேருக்கு முன்னாடி வான்னு சொன்னது. இல சிந்திக்காத,
அது அடுத்த ஒரு வசனம் உண்டதுல எப்படி நீ மனுஷருக்குரியது தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை நீ எதை சிந்திக்கிற மனுஷனுக்கு ஏற்றவை. அதனால தான் நீ இந்த இப்படி என்ன சொல்ற அதனால முடியாது. எப்படி ஒன்று தர உங்களை தொட்டுருவான் அவ்வளவு தூரம் அனுபவம் வச்சிருக்கு. இவன் தான் இயேசு பிடிச்சவன பிடிச்ச விடணும் மறந்துடுச்சு. அதோட ஆவேசத்துல தொட மாட்டாங்க. என்ன கொல்லாம கொண்டுட்டா உங்க மேல கை வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க சிலவங்க. நம்ப முடியுமா? தள்ளி வண்டி வந்தா ஆளுங்க தள்ளி விட்டு ஓடி போயிருக்கு. இந்த சில வீரவாதம் அடிக்கிறவங்கள இங்கேயோடு சரி சூழ்நிலை பிரச்சனை வரும் பார்க்க முடியாது. அப்போ சொன்னா ஆண்டவரே அவர் ஆண்டு சொல்றாரு மனுஷகுமாரன் என்ன செய்வாங்க பிடித்து என்ன செய்வாங்க சிலுவையில அடிச்சு என்ன கொலை செய்வாங்க 3ஆம் நாள் உயிரோடு எடுத்திருப்பார் என்னெல்லாம் பேசுறாரு. ஒரு பாடுமானது கூட சொல்றாரு. உடனே அவருக்கு வருத்தம் வந்துச்சு. அவ்வளவு அன்பு அப்பா இயேசு விட்டு வச்சிருக்கான். என்ன சாப்பாடு கிடையாது. ஒரு சின்ன ஒரு காரியம் பேச வெளியே தனியை போக உண்மை அடிப்பாங்களா கொல்லுவாங்க. நான் இருக்கும்போது நான் இருக்கும்போது உங்க மேல ஒரு கை போட்டுருவானா? நான் யார் தெரியுமா? இப்படிப்பட்ட ஆளாகும் பெரிய ரவடியா இருந்தவன் தோத்துறான். அப்படி இருந்த இப்படி இருந்த சொல்லிட்டு சொல்ற மாதிரி சொன்னான். எனக்கு பின்னாக என்ன அவ்வளவுதான். அதோட மூஞ்சி சின்னதாகி போச்சு. கடிந்து கொள்ளு. ஆமென். இப்போ இவரை பார்த்து போன்றாத பிசாசு சொன்னாங்க. இவன் இந்த பாஸ்ட் பிசாசு கூட அப்ப பிசாசா இருக்கிறதா அப்படி சொல்றான். பொல்லாத பிசாசு என்ன சொல்லிட்டு வச்சுக்கிட்டு ஏதோ தவறான காரியத்தை பார்த்துட்டேன். நல்ல அம்மா அப்புறம் வந்தா என்ன சொல்லுவாங்கன்னா டேய் ஒன்னும் இல்லை ஒன்னு அப்படி செய்ய வச்சதை பிசாசு அந்த பிசாசா கடிந்து கொண்டு போகும். நீ மனம் திரும்பி நீ ஏறாம தேவனுடைய பிள்ளைகள் இதுல இந்த கடிந்து கொள்ளுதல் என்றால் நம்மில் ஆகாதது தேவன் வெறுக்கிற காரியங்கள் உன் குணத்திலேயோ உன் வாழ்க்கையிலே ஒட்டி கொண்டிருக்கும் என்றால் அல்லேலூயா அதை என்ன செய்யணும்? கடிந்து கொண்டு அப்படின்னா கட்டளை வார்த்தையினால் அதை வெட்டி மாற்ற ஆகாத கிளை. ஆமென். அது சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது வாசிப்போம். அதிக கனிகளை கொடுப்பதற்கு அது என்ன செய்யப்படுமா? சுத்தம். வாசிக்கும் வசனத்தை என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அவர் அறுத்து போடுகிறார். அது ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சு போச்சு. அடுத்தது நல்ல கனி கொடுக்கிற கொடி எதுவோ கொடுக்க என்ன செய்கிறார்? சுத்தம். ரெண்டுக்கு என்ன பயன்படுத்த? கத்தி தான். இந்த பலாமரம் பலாப்பழம் காய்க்கிற மரங்கள் நிறைய எங்க பார்த்தாலும் பலாமரம் மாம்பழம் மறந்தே போச்சுதான். மான் செடி எல்லாம் இங்க இந்த மாதிரி இவ்வளவு மரம் பழம் இதெல்லாம் மரம் மரப்பலகள் பலகைகள் வெட்டலங்கள் அப்படிப்பட்ட மரங்கள். எங்களுக்கு பெரிய பெரிய மரங்கள் அந்த நிறைய பலாமரங்கள் எக்கச்சக்கம். இது எல்லாம் எக்கச்சக்கமா நிற்கும். அப்போ பலாமர செடி வச்ச அப்படியே வளர்ந்து வரும்போது இடையில என்ன முளைக்கும்? நிறைய கிளைகள் வரும். நேரே எங்க அப்பா அம்மா யாரோ போய் நின்று பிளேடு கத்தி எடுத்து என்ன செய்வாங்க? அது இடையில இருக்கிற என்னது அந்த குருத்துகளை கட் பண்ணி எடுத்துருவாங்க. அங்க ஏன் வெட்டுறீங்க? எப்படி விட்டா பணம் எல்லாம் நிறைய கொடுக்காது. மரமாய் மேலே போனாதான் நல்ல விளைச்சல் கொடுக்கும். நிறைய காலம் அது நல்ல நிறைய கனிகளை கொடுப்பதற்கு தேவையில்லாத சில எக்ஸ்ட்ரா கிளைகளை வச்சு முளைக்கும். அதை வெட்டிடுவாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க பலவரம் பார்க்காதனால சொல்ல தெரியும். இந்த இது பூசணி பார்த்துருக்குல்ல, பூசணி வேற இதெல்லாம் இருக்குல்ல, சுரக்காய் கும்பலங்கன்னு சொல்லுவோம். சுரக்காய் எல்லாம் காய்க்குன்னு தோங்க வச்சுருக்காங்க. மொத்தமா விட்டா ஸ்ட்ராங்கான காய்கள் வராது.
சிலது என்ன செய்வாங்க, வெட்டி விடுவாங்க. ஏண்டா அந்த ஆரோக்கியத்தை கெடுக்கிற தேவையற்ற கிளை. இதுதான் தேவ மக்களுக்கு ஏற்படும். அல்லேலூயா. அப்போ அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, கனி கொடுக்கிறதுவோ ஒன்று கனி கொடாதவை என்ன செய்கிறார்கள், அது முடிஞ்சு போச்சு. ஆனா ரெண்டுக்கு என்ன பயன்படுது, கத்தி. புரியுதா இல்லையா? நீ கனி கொடுக்கிறேன்னு உனக்கு சோதனை வராம இருக்காது, உனக்கு வருகிற சோதனை இன்னும் அதிக கனியை கொடுப்பது. நீங்க நினைக்கலாம், நான் ஜெபிக்கிறேனே, நான் சர்ச்சைக்கு போறேனே, நான் காணிக்கை கொடுக்கிறேனே, எனக்கு இந்த பிரச்சனை வந்து, ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வந்து நீ முறுமுறுக்கிறாய். ஆனா உண்மையா இருந்தா என்னது, தேவனுக்கென்று பயந்து உண்மையாய் பரிசுத்தமாய் சாட்சியாய் நல்லா ஜெபித்து சபைக்குள்ள பயனுள்ள ஒரு பாத்திரமாய் சமுதாயத்திலும் கர்த்தருக்கு மகிமையாய் ஜீவிக்கிற ஒரு நபராக நீ இருந்தால், அல்லேலூயா, நல்லா ஜெபிக்கிறாய், ஆண்டவரோடு உறவாடுகிறாய், சில நேரம் உபவாசம் பெற்று புதிய அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறாய், சபைக்குள் பயன்படுகிற நபரா நீ மாறிக்கொண்டிருக்கிறாய், கர்த்தரை அதிக நேசிக்கிற ஒரு நபரா நீ மாறி இருக்கிறாய் என்றாலே, அல்லேலூயா, உனக்கு என்ன வரும், என்ன வரும், சோதனை வரும், போராட்டம் சிலது வரும், பிரச்சனை வரும். அது எதற்கு, இன்னும் நீ வைராக்கியம் ஸ்ட்ராங்கான நபராய் மாறுவது. நமக்கு எல்லாமே அனுகூலமா இருந்துட்டாலே கர்த்தருக்கு ஏற்றபடி வாழ மாட்டோம். அவர் நமக்கு பல போராட்டம் ஏன் வருகிறது, அதாவது காற்றினுடைய வேகம் எப்படி வேகமாய் மோதனா மரம் தாக்கு பிடிக்க மாட்டேது இல்லையா? நம்ம நல்ல வீடெல்லாம் கட்டி சீட்டெல்லாம் போட்டு அப்படா ரொம்ப முன்னாடி ஒரு 10 அடி தீட்டத்துக்கு சீட் போட்டு அங்கே 2 ராடெல்லாம் கம்பியெல்லாம் வச்சு அழகா வச்சுட்டோம், அப்படா நல்லா இருக்கு, உள்ள நல்லா வச்சுட்டோம். சரி, திடீர்னு காத்து வரும்போது தெரியும் நீ வச்சு அழகா வச்சதை நிற்கும். சிலது என்ன செய்யும், பலமா காத்து என்ன செய்யணும், தூக்கிட்டே போயிடும், தூக்கி கொண்டு அடுத்த வீட்டுக்கு மேல கூரையாக்கி இங்குள்ளதை கொண்டாங்க. அப்ப எங்க போச்சு, அதாவது அவங்க வீட்டுல கூரை இல்லாம கொண்டு வச்சு. அப்ப காத்துக்கு நிக்கிறது இல்லை. அப்ப காத்துக்கு நிக்கணும்னா என்ன போட்டுதான், மோடி போட்டுதான், சீட்டை நம்ம போடு. அதே போல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை உறுதியா இருந்தாங்க. ஆமென். வருகிற போராட்டத்தில் வந்து என்ன செய்ய நிக்க முடியும், உறுதியா. அல்லேலூயா. அதான் வேற சொல்லு, நீ அதிக கனியை கொடுக்க, நீ கனி கொடுக்க விரும்புகிறாய் என்றாலே உனக்கு சில நேரம் என்ன வைக்கப்படும், கத்தி வைக்கப்படும். அதான் கத்தி வச்சா வலிக்குமா, சுகமா இருக்குமா? வெட்டுறதுக்கும் வெட்டு, ஒரே வெட்டு அது போயிடும், தொலைஞ்சு போயிடும். ஆனா உனக்கு என்ன, அப்பப்ப கத்தி அது ஒரே வெட்டு முடிஞ்சு போச்சு. கனி கொடுக்காதத ஒரு வெட்டு போ, தூக்கி நடுவில் போ, முடிச்சு. அதுக்கு என்ன இல்ல, தற்காலிக ஒரே செகண்ட்ல வலி, ஆனா இதுக்கு நிரந்தர வலி. இதுக்கு நிரந்தர வலி, கனி கொடுக்கிறது நிரந்தர வலி. கனி கொடுக்காததுக்கு ஒரே டைம்ல வலியோட முடிஞ்சு போச்சு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அவன் ஒண்ணுமே நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிற சில டைம்ல. அல்லேலூயா. ஆனா நமக்கு நிரந்தரமா அப்பப்ப வலியா கட்ட அனுமதிக்கிறார் என்றாலே நீ என்ன செய்ய, கனி கொடுக்கிறதான தேவனால் கனி கொடுப்பதற்காக சபைக்கு நாட்டப்பட்ட ஒரு விருட்சமாக கத்தர் மாற்றி ஏதோ ஒரு நபராக வாழவில்லை, உன்னில் கத்தர் கனி கொடுக்கிற நம்பிக்கை எதிர்பார்க்க மாட்டேன். போராட்டம் வருதா, சந்தோஷப்படு, நான் என் தேவனால் நேசிக்கப்படுகிற நபர். சோதிக்கிற சோதனை வந்து நம் பலருக்கு மிஞ்சி கதை சோதிக்கணும். அதாவது நம் விசுவாசத்தில் ஆரோக்கியம் உடையவர்களாக மாறணும். அதான் சொல்லப்பட்ட வசனம் மாத்திப்போம். விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி கண்டிப்பா கடிந்து கொள்ளும். எதற்கு கடிந்து கொள்ளணுமா, கடிந்து கொள்ளுறதுனால ஒரு விசுவாசி என்ன ஆகிறாங்க, ஆரோக்கியம் நம்ம திட்டுறோம். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நேரா சில கடிந்து கண்டித்து கடிந்து கொள்ளுகிற காரியமே நீ யாராய் மாற. தேவன் சிலர் மேல்
மிகவும் அன்பு வைத்திருக்கிற சிலர் நீங்க இங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. அதுபோல சொல்லுவோம், மிகவும் அன்பு வைக்கிறோம். ஏன்னா ஏன் அன்பு உன்னிடத்தை வைத்தார் என்றால், நீ ஆண்டவருக்காக வாழணும்னு வைராக்கியம் இருக்கும்னு நல்லா ஜெபிக்கிற, சபையின் மேல் கரிசனை காட்டுகிறாய், விசுவாசிகளிடத்தில் அன்பு பாராட்டுகிறாய், கரெக்டா நீ இருக்கிறதுனால் உன்மேல் அன்பு அதிகமாக வைக்கிறார். மற்றவர்கள் அன்பு வைக்கலையா? வைக்கிறார். ஆனால் நீ கர்த்தருக்குள் நல்லா இருக்கணும் விரும்புற பாத்தியா, உண்மை கர்த்தர் அன்பு வைக்கிறார் என்றாலே உனக்கு சில நேரம் கத்தி வரும். அதுதான் இல்லையா கத்தி போய் வைக்க பாஸ்டர், நாங்க நல்லா இருந்தாலும் சொல்ல மாட்டேன், நீங்க இதை திட்டி போட்டு பேசி கிண்டலா பேசிங்க. நீங்க ஆவிக்கிற வாழ்க்கை சொல்றது தெரியும், நம்ம அதை காட்டுறது இல்லையா? நம்ம காட்டி நமக்கு எழுதி போயிட்டோம். அப்போ நம்ம யாரும் நம்ம ஊழியர்கள் புகழ்த்த முடியாது. அப்போ சிலர் இருக்கிறீங்க, எனக்கு தெரியும், யார் யாரும் தெரியும். அப்போ சிலர் மேல் நல்ல ஒரு ஆவிக்குரிய பெரிய இது இல்லாம இருந்தாலும் வாஞ்சு, சிலர் ஆவிக்கிற வாழ்க்கையில பார்த்து வாழணும்னு நல்லா ஜெபம் பண்ணி ஓரளவுல முடிந்த அளவு கரெக்டா இருக்கிற பிரயாசப்படுறவங்க இருக்கிறீங்க. உங்க மேல் கர்த்தர் ஒரு தனிப்பட்ட நிலையில் என்ன வச்சிருக்கிறார்? அன்பு வச்சிருக்கிறார். ஆமே, அதான் விஷயம். அப்பதான் சீதப்படக்கூடாது. நான் நல்லா ஜெபிக்கிறேன், பரவாயில்லை, நான் முடிந்தாலும் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமா வாழ்க்கை கொஞ்சம் ஒப்பு கொடு, சத்தியத்துக்கு பேசும்போது கர்த்தனோடு இடைப்படும் போது நான் ஒப்பு கொடுக்கிறேன், அதிகமாக ஜெபிக்க போறேன், அது செய்யறேன், இது செய்யறேன், நான் என்ன முடிந்தாலும் கரெக்டா இருக்கு நீ நினைக்கிறேன், அதில் இருக்க அல்ல. ஆமே, உண்மை கர்த்தர் அன்பு வைக்கிறார், அது உண்மை. அல்லேலூயா. அடுத்தபடி நீ இன்னும் வளரணும்னு தேவன் விரும்புகிறார். ஆமே, அந்த வளர்ச்சிக்காக சில நேரத்தை கர்த்தர் சில தட்டு கிடைக்கும், சில போராட்டம் வரும், சில பிரச்சனை வரும். எதற்கு? இதுல நிக்காத, அடுத்த படிக்கு நீ போக வேண்டியது. சோதனை என்ன செய்கிறவன்? சகிக்கிறவன். என்ன செய்கிறவன்? சகிக்கிறவன் என்று சொல்லப்பட்டது. ஒன்றுமே 1வது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிங்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிறோம் அதிக விலையேறம் பெற்ற உங்கள் விசுவாசம் கையை தடுக்கிற மையப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆமென். நீ தேவனை வைத்திருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் மிக மிக மேன்மையை பார்க்கிறார். அழிந்து போகிற பொன் எத்தனை லட்சம் ஒரு பகல் விற்றாலும் அது என்ன உள்ளது? அழிவுள்ளது. ஆமென். வேதம் சொல்கிறது அதை பார்க்கிற அதிக விலையேறம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவன் வைத்திருக்கிற விசுவாசம், ஹல்லேலூயா, பொன்னை கொடுத்து வாங்க முடியாது. ஆமென். நீ உண்மையான விசுவாசம் வைத்திருந்தால் உன்னிடத்தில் வந்து உனக்கு ஒரு 5 பகன் தாராய். என்னது சொல்லுங்க? 5 பகன் தாராய். எங்களுக்குள் இருக்கிற ஆண்டவர் பணத்துக்கு மயங்கிறது. உலகத்தில் இயேசுவே வந்து கேட்டான்னு சொன்னா, ஆமென், சாஸ்தாங்கமாய் விழுந்து பணிந்து கொள். ஆமென். இதெல்லாம் எனக்கு கையடிக்க வைத்தாங்க உனக்கு கொடுக்கிறேன். உலகத்தையே காட்ட, எல்லா மேன்மைகளை காட்ட வேற சொல்ல ஒரே நிமிஷத்துல சொல்லப்படும். எப்படி? ஒரே நிமிஷத்துல உயரமா நடந்து கொண்டு காட்டுறான். அது இருக்கு, இது இருக்கு பாருங்க. அந்த மைண்ட்ல கொண்டு வர. அல்லேலூயா. இதெல்லாம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கையளிக்கப்பட்டிருக்கு. யார் கையளிச்சா? ஆதாம் செய்த அக்கிரமம். ஆதாமாக ஆள வேண்டியது இப்ப யாருக்கு ஆள போய் சாத்தானுக்கு ஆள வேண்டிய கையளிப்பட்டு சாஸ்திரமாய் விழுந்து ஒண்ணு இரண்டும் நமஸ்கார சாமி இருக்கும். எல்லாம் யாரும் கொடுத்துறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா மேன்மையும் கொண்டு இயேசு விட்டே காட்டினவன் சாத்தான். ஒன்ன விடுவானா? இயேசு விட்டே காட்டி அவனை போறான். இயேசுவையே அவருடைய திட்டத்தை விட்டு, தேவ சித்தத்தை விட்டு வழிவிலக பண்ண சத்துரு சோதிக்க போனா, இன்று வாழ்ந்து கொண்டு நீங்களும் நானும் அவனுக்கு ஈஸி. புரியல? அப்போ அந்த வைராக்கி உனக்குள் எனக்குள் இருக்கு. ஆமென். என்ன தங்கத்திலேயே குளிப்பாட்டினாலும் கூட அல்லேலூயா, என் நேச தகப்பன் இந்த விடுதலை.
அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. விசுவாசம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருந்தார். உலக நன்மையை சத்துரு உனக்கு நேர கொண்டு வந்தாலும் சரி, பிரச்சனை உனக்கு நேர கொண்டு வந்தாலும் சரி, என்னதான் உனக்கு எதிராக கொண்டு வந்தாலும் உன் அஸ்திவாரம் எப்படி உறுதி உள்ளது. சரி, அறிந்து கொள்ளும். வாசிப்பான கடைசி வாசித்த வசனம், அக்கினியினாலே அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதான உங்கள் விசுவாசம் என்ன பண்ணுமா? சோதிக்கப்படும். ஆமென். அப்ப விசுவாச பரீட்சை சோதிக்கப்பட்டு வெளிப்படும் போது
கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். இயேசு வரும்போது ஆமென். மகிமையில் கர்த்தரை தரிசிக்கும் போது ஆமென். உனக்கு ஒரு புகழ்ச்சி இருக்கிறது, உனக்கு ஒரு மகிமை இருக்கிறது, உனக்கு ஒரு கனம் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இன்றைய தற்காலத்தில் உள்ளதான காரியங்களுக்காக நீ சாய்ந்து போவாய் என்றால் அங்க நீ பார்க்க முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளை கனி கொடுக்கிற நபராய் இருந்தாலும் உண்மையில் என்ன படத்தான் செய்யும்? கத்தி படத்தான் செய்யும். அது உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை உருவாக்குவதற்கல்ல. வருகிற போராட்டங்கள் மத்தியில் சோர்ந்து போவாய் என்றால் ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நீ கலங்காதே. ஆமென். உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ஆமென். உன்னை நான் உருவாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. காயப்படுத்தி காயத்தை கட்டுகிற தேவனாய். ஐயோ, என் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் காயப்பட்டிருக்கிறேன். பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் என்னை காயப்படுத்தி விட்டதே. கலங்காதே. ஹல்லேலூயா. அந்த காயத்தை ஆற்றுகிற ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த காரியத்துக்கும் தேவனுடைய கர்த்தரிடத்தில் போ. ஆமென். ஆமென். எந்த பிரச்சனை முதலாவது மனுஷனிடத்தில் அல்ல, கர்த்தர் முன்பதாய் போ. ஆண்டவரே, இந்த பிரச்சனை மத்தியில் என் ஆண்டவரே நான் உம்மை சந்திக்க வந்திருக்கிறேன். காரணம், என்னுடைய எனக்கு எல்லாமே நீர் ஒருவர் மட்டும்தான் அப்பா என்று நான் உம்மை ஏற்றுக்கொண்டேனோ. ஆமென். அன்றைக்கு என் வாழ்க்கையில் எல்லாமே நீர் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரே. நான் உம்மிடத்தில் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய எந்த பிரச்சனைக்கு ஒரு பதில் எனக்கு தாரும் என்று சொல்லி நீ தேவனுக்கு போய் நின்றுப்பா. வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் கட்டாயம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. மனிதத்தில் தேடுவது அல்ல, யாரை தேடும்? தேவனை நீ தேடும் போது, அந்த பிரச்சனையோட போகும்போது உனக்கு கர்த்தர் கொண்டு வருகிற மனுஷன், அவர் கொண்டு காட்டுகிற மனுஷன் மூலம் அற்புதம் நடக்கும். நீயா தேடி போனா உன்னை படுகொலைக்கு தள்ளுகிற மனுஷன் தான் வருவான். ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்குள் இருக்கிறாய் என்றால், கர்த்தரை உண்மையா நேசிக்கிறாய் என்றால், ஹல்லேலூயா, உன் ஜெபங்களுக்கு கட்டா என்ன உண்டு? பதில் உண்டு. வழி மாறி போயாச்சுன்னா நீ வழி திரும்பி வந்துதான் ஜெபம் பண்ணணும். புரியுதுல்ல? கர்த்தருக்கு நம்ம சரியா இருக்கிறோம், கரெக்டா இருக்கிறோம், நம்முடைய மனசாட்சியின்படி தவறு செய்யறதுனால நம்மள முடிந்தால் ஜெபிக்கிறோம், சபைக்கு போகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், பரிசுத்தமா வாழ்றோம், சாட்சியா வாழ்றோம், தேவனோடு தெய்வீக சிந்தையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அநதி கர்த்தரோடு இருக்கிறார். கர்த்தரோடு இருக்கிற தேவ பிள்ளைக்கு தான் கர்த்தர் குறித்த சிந்தையும், அவரை துதிக்கு துதியும், அவர் பரிசுத்த சிந்தையும் நம்ம இருந்து கொண்டிருக்கு. எல்லாருக்கும் இருக்குது. அல்லேலூயா. சுதந்திரம் இருக்கும் போது உனக்கு ஒரு பிரச்சனை, நீ ஒன்று முதலாவது கர்த்தருடைய ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஒண்ணு நீ நினைச்சு ஒப்புக்கொடு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் தான் நினைச்சு விரும்புகிறார், நடத்த விரும்புகிறார். உனக்கு ஆலோசனை சொல்ல விரும்புகிறவர் யார்? தான் கர்த்தருடைய ஆவியானவர் தான். ஆமென். உனக்குரிய காரியத்தை நினைப்பூட்ட அவர் ஒருவர் தான். ஆமென். உனக்கு உன்னை பலப்படுத்த அவர் ஒருவர் தான் இருக்கிறார். ஆமென். உன்னை கேட்ட அவர் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார். உனக்கு வேண்டியதை செய்ய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். கர்த்தரை சார்ந்து எதிரி. ஒருவேளை உன் வாழ்க்கையில குறைகள் இருக்கா? ஏதோ பழைய போல ஜெபம் இல்லை, உற்சாகம் இல்லையா? தயவுசெய்து உனக்கு நான் அன்பா சொல்றேன், ஒரு உபவாசம் ஒரு நாள் போடும். காலையில வந்து 9 மணியில இருந்து சாயங்காலம் 4 மணி வரை ஆகும். பச்சை தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு, இல்லை உனக்கு இடையில ஏதாவது ரொம்ப வயர் ஒத்துறக்க ஏதாவது அனுசரதா இருக்குன்னா ஏதோ போயிட்டு ஏதாவது சின்னதாண்டு பிஸ்கட் ஏதாவது லைட்டை சாப்பிட்டு கர்த்தர் சமூகத்தை வந்து இருந்துப்பார். தேவனோட நேரத்தை செலவிடு. அல்லேலூயா. கையை தலைவர் சொல்வோம். வளர வேண்டிய தேவனுடைய பிள்ளைங்க அந்த ஆர்வம் உண்டாக வேண்டும். ஆமென். நான் கர்த்தருக்குள் வளர வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு நான் கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனுடைய பிள்ளை, அதாவது தேவனுடைய பிள்ளையாகிய உன்னை கர்த்தர் ரட்சித்து தேவ சபையாகிய தோட்டத்தை நாட்டி இருக்கிறார் என்றால் உன்னை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு தான் நாட்டி இருக்கிறார். நீ பலன் கொடுப்பாய் என்று தான் நாட்டி இருக்கிறார். கர்த்தருக்கு பயன்படும்படியாக தான் நாட்டி இருக்கிறார். வந்து போக அல்ல. அதற்கு நீ தேவனுக்கு போய் அமர்ந்துரு.
ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டீரப்பா, என்னை ரட்சித்து அபிஷேகித்தீர். ஆமென். தெரிந்து கொண்டு நம்மளுடைய சபைக்குள் கொண்டு வந்து வைக்க ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். என்னை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு அல்லவா? நான் உண்மை பிரியப்படுத்த விரும்புகிறேன் அப்பா. உங்களை துக்கப்படுத்தாத அவரை வாழ எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உங்களை துக்கப்படுத்துகிற காரியங்களை எனக்கு நீர் மன்னியும் ஆண்டவரே. குறைகளை அறிக்கை கட்டோடு நெருங்கி முயற்சி. ஆமென். உன்னோடு கர்த்தர் இருப்பதை கர்த்தர் சரியாக தெரியும். கர்த்தரை அதிகமாக நேசித்து பரிசுத்தாவியோட நெருக்கம் வைக்க நீ ஆசைப்பட்டு அதற்கென்று பிரயாசப்படும் போதே உன் எல்லா பகுதி மனநிலைகளை கூட யார் கட்டுப்பாட்டு கொண்டு வர முடியாது. நம்முடைய உள்ளம் துடிக்கிறதா அவர் பார்க்கிறாரு. அவருக்கு தெரியும் என்னால அப்படி வாழ முடியாது, பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து வாழ முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்குள்ள வாஞ்சை இருக்கா என்று அவரை கூட நினைத்துக் கொள்வார். சொல்லும் எனக்கு பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் வாழ எனக்கு சொந்தமா பலன் இல்லை. எனக்கு சில நேரத்தில் அவனுக்கு ஐயோ நான் சுயத்திலையும் போயிடுறேன், சுயமா பேசுறேன், சுயமா ஒன்று செஞ்சிடறேன்னா அந்த நிலையில போகுதுன்னாக்க நமக்கு சில தடவை ஆனா ஆசை இருக்கு. ஐயோ எனக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன நடத்தணும், கர்த்தருடைய ஆவியானுடைய குரலை நான் கேட்கணும், அதை நடத்தணும், நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு ஜெபிக்கவும் செய்யறேன். ஆனா முடியாத போய் ஜோமன் ஆண்டவரே என்னால் முடியலப்பா, அந்த காரியத்தில் தானே எப்படி நடந்திருக்கு, அது நான் செய்த மாதிரி இருக்கு, ஒண்ணுமே புரியல. பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடத்தி எனக்கு கற்றுத்தாரோம், உன் நடத்தி எனக்கு காண்பி, எனக்கு தெளிவு வேணும் என்றெல்லாம் நான் ஜெபிக்கிற பழக்கத்தை சொல்றேன். அப்போ ஜோம் ஜெபிக்க என்ன நடக்கிறது என்றால் அநேக காரியங்களும் என்ன வந்தது, ஒரு தெளிவு வந்தது. அப்போ நாம் ஆசைப்படுறதை யார் அறிகிறார்? தேவன் அறிகிறார். அவர் அறிந்து நான் ஆசைப்பட்டு தேவனை ஜெபிப்பதனால் என் மகன் உலக நன்மைக்காக என்ன செய்யல ஜெபிக்கல, உலக பணத்துக்காக ஜெபிக்கல, என்னோடைய உறவுக்கும் என் நடத்துவதற்கும் என் மகனை நான் நடத்தணும். நான் எப்படியோ அது போலதான் நீங்களும். அல்லேலூயா. உனக்குள்ள அப்படி ஒரு ஆசை வரணும். அந்த போச்சுன்னு வச்சுக்க. ஆமென். அப்பப்ப ஆண்டவரே எனக்கு நடத்துங்கப்பா, என்னால முடியல, எனக்கு இது எப்படி செய்யணும் தெரியல, எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, தயவு செய்து உங்க உதவி எனக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் நீ நடத்துகிறவர் அல்லவா, நீ ஆலோசனை கொடுக்கிறவர் அல்லவா, நீ தேற்றவாளன் அல்லவா என்று நீங்க ஆண்டவரிடத்தில் போய் அழகா பேசி பாருங்க. அந்த ஆர்வத்தை அவருக்கு சொல்லி பாருங்க. குறிப்பிட்ட நாட்களிலேயே உன்னிடத்தில் என்ன இருக்கும்? ஒரு ஆவியானுடைய மாறுதல். அது நீ செய்வதில்லை, அவர் செய்வது. அது உனக்குள்ள இருக்கிற வாஞ்சி அவர் அறிகிறார். தாகம் எதிர்பார்ப்பு யாருக்கு இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் நடத்துவார். உன்னை தேவ சபைக்குள் உன்னை விசேஷ நபராய் மாற்றுவார். உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுகிற நிலையில் அவர் செய்வார். அந்த ஒரு வாஞ்சி. அல்லேலூயா. வேறொரு தாகம் உள்ளவன் மேல் கர்த்தர் செய்கிறார் தண்ணீர். ஆமென். என் ஜனத்தின் தாகத்திற்காக கைகள் தண்ணீர் சொல்லுவோம். என் ஜனத்தின் தாகத்துக்கு இருக்கு. வனாந்தரத்தில் என்ன உண்டு பண்ணுவேன்? அப்ப தாகம் உனக்கு இருந்தா உனக்காக ஆறு ரெடி. ஆமென். ஹல்லேலூயா. உன் தாகத்தை தீர்ப்பதே தேவனுடைய திட்டம் என்பதை மறந்துவிடு. உன் இருதயத்தில் இருக்கிற அங்கலாய்ப்பை மாற்றுவதுதான் தேவனுடைய திட்டம். சாலமோன் ஜெபித்தார், பணம் தாரும் ஆண்டவரே, எதிரியை கொல்லும் ஆண்டவரே என்று ஜெபிக்கவில்லை. ஹல்லேலூயா. சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களையும் நடத்தும். நான் சிறியவனா இருக்கிறேன், அதற்கு பலன் எனக்கு நடத்துறவங்களை என்ன வேணும்? ஞானம். அவன் எதை கேட்கல, உலகத்துக்கு. அதான் ஆட்சி தேவனுடைய. நம்ம உலகம் பணம் தான் 10 லட்சம் வேணும், 2 லட்சம் வேணும், 10 ரூபா சிறு பிச்சை போடுற போனாங்க. அது 20 ரூபா வேணும். என்னது? ஆமா. இப்படி எல்லாம் நம்ம ஆர்டர் போட்டு பணத்தை போட்டு சுத்தி விடுப்பா. அல்லேலூயா. இம்மை அழிந்து போற காரியத்திற்காக நீ கட்டுறது மன்றாடாத. அல்லேலூயா. அது வை மேன்மையான அழியாததுக்காக கத்தரை கேளு. அதன் மேல ஒரு நாட்டம் வந்துட்டாலே இது உனக்கு ஆட்டோமேட்டிக் கர்த்தர் கொடுப்பார்.
அவர் கேட்டது என்ன? ஞானத்தை கேட்டார். ஆமென். அவனுடைய விண்ணப்பம் தேவனுடைய பார்வையில் என்னவா இருந்தா? பிரியமா இருந்தா. ஏன் பிரியமா இருந்தா? அவன் என்ன கேட்கல? பணம் கேட்கல, அடுத்த நாட்டை கேட்கல, எதிரிக்க உயிரை கேட்கல, பொண்ண வெள்ளி கேட்கல, அவன் மக்களை நடத்த ஞானம் கேட்டுட்டான். தேவனுடைய பார்வையில் என்னமாயிருச்சு? அது உகந்ததா மாறினால ஞானத்தை கொடுத்தார். எப்படி கொடுத்தாரு? இதற்கு முன்னும் உனக்கு இருந்த ஞானத்தை ஒருவன் இருந்தது இல்லை, இனி ஒருவன் உனக்கு பிறக்க போறது. ஞானத்தை கொடுத்து நீ ஞானத்தை மட்டும் கேட்டதால் கேட்காத செல்வத்தை உனக்கு தான். நாம் தேவனிடத்தை கேட்பது அழிந்து போவது இம்மைக்குரிய நன்மை அல்ல. கேட்க இம்மைக்குரிய நன்மைக்கு நீ நினைச்சு அதை முக்கியத்துவப்படுத்தி நேரத்தை செலவிடா. உலக பிரகாரமான நன்மைகளுக்காக ஜெபம் பண்ணி நேரத்தை வேஸ்ட் பண்ற. எதுக்கு ஜெபம் பண்ண? நான் இன்னும் உம்மோடு நெருங்க மாட்டேன், உம்முடைய வல்லமையால் நிரப்பப்பட வேண்டும் மாட்டேன், உம்முடைய சத்தம் நாம் கேட்டு வாழ வேண்டும் ஆண்டவரே, ஆவியாரோடு அதிகமா நெருக்கம் வைக்க வேண்டும் ஆண்டவரே, இன்னும் நான் சத்தியத்துக்குள் வளர வேண்டும். இந்த ஆவிக்குரிய காரியத்துக்கு ஜெபிக்க ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் கிளியர் பண்ணுவார். ஆட்டோமேட்டிக்கா சமாதானம் தேடி வரும் உனக்கு. ஹல்லேலூயா. நித்தியத்துக்குரிய காரியத்தை நீ கேட்டார், ஆண்டவரோடு நெருங்குகிற காரியத்தை நீ கேட்டு விட்டார். அதனால் முதலாவது கிடைப்பது உனக்கு வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வந்தது. சமாதானம் வந்தாலே என்ன வந்தது? பிரகாசம், வெளிச்சமா என்று வெளிச்சாங்க. நம்ம இம்மை நினைக்க உள்ளதெல்லாம் உள்ள புழு முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு புழுவ மாறிடுது. இம்மைக்குரிய காரியத்தை மட்டும் யோசித்துட்டு இருக்காத, இம்மைக்குரிய காரியத்தை மட்டும் நீ ஜெபித்து பழகாத. ஹல்லேலூயா. அதை ஜெபிக்காம தருவேன் கத்த சொல்லி இருக்கிறாரு. எதை தேடு? தேவராஜ்யத்தை தேடு, பரலோகத்துக்குரிய காரியத்தை தேடு, இம்மைக்குரிய காரியம் அல்ல. அதற்கு நீ பிரயாசப்படு. அதற்கு நீ பிரயாசப்பட்டால் உனக்கு தேவையான இம்மைக்குரியதை கர்த்தர் செய்வார். புரியுதல்ல? இப்பதான் கேட்கிறேன், எத்தனை பேர் ஆத்மீக்குரிய வாழ்க்கையில் எனக்கு தடுமாற்றமா இருக்கு, எனக்கு ஆண்டோடு நெருங்க முடியல, நான் வாஞ்சிக்கிறேன், ஆசையா இருக்கு, ஆண்டோடு பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்பட நான் ரொம்ப விரும்புறேன், அது எனக்கு முடியல. ஆவியின் நிறைவில் நான் எப்பவும் வாழ விரும்புறேன், சத்தியத்துக்கு நான் வாழ விரும்புறேன், அது எனக்கு முடியல, அதனால நான் சோர்ந்து போறேன்னு நீங்க எத்தனை நினைக்கிறீங்க? இத்தனை பேர் இப்ப கதை பார்க்கிறேன். அல்லது இது நீங்க தோல்வியில இல்லை, வெற்றிக்குரிய படி நின்றுட்டு இருக்கிறீங்க. அந்த வாஞ்சியை அடுத்தவனுக்கு என்ன கொடுக்கும்? வெற்றி கொடுக்கும். இம்மைக்குரிய காரியத்தை போட்டு சிந்திக்காத, புலம்பாத. அது இம்மைக்குரிய தற்காலிகம், அது நிரந்தரம் கிடையாது. மறுமைக்குரிய தேவன் உள்ள காரியத்தை முக்கியத்துவம் கொடுத்துப்பாங்க. அதுதான் உன்னுடைய ரூட்டை என்ன செய்வது? கிளியர் பண்ணுவது. அந்த உன்னுடைய பாதையை செவ்வாய்ப்படுவது இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை வாழ்க்கை ஆவிக்குரிய தரலாம். இது கிளியர் ஆயிட்டால் அது கிளியர் ஆயிடும். நம்ம எதை கவனம்? ஆண்டவரே, நாளைக்கு இவ்வளவு எனக்கு தேவைப்படுதாப்பா, நான் யார்கிட்ட போவேன்? யாரையாவது நான் நாளைக்கு காலையில் எழுதி நான் என்ன சொல்றேன்? இந்த பார்க்க போன ஆண்டவர் போகும்போதே பணக்கட்டை வச்சு இன்னைக்கு செய்ய ஆண்டவர் என்ன கேட்க மாட்டேன். ஆண்டவரே, எனக்கு அது வேணும், இது வேணும், அங்கே போகணும், இங்கே போகணும், திருச்சிரங்க போகணும். ஆண்டவரே, புருஷன் ஒரு சேலை கூட வாங்கி தரேன், நல்ல புத்தியை கூட ஆண்டவரே, நாங்கள் வீட்டில் சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சப்பா. விசர்ஜனங்கள் கேட்டால் கறி வேணும், பல நெருங்கு கூட அழிவு. இம்மைக்குரிய அழைத்து போகிற காரியத்துக்கு எனக்கு புலம்பு அது உன் வாழ்க்கைய கெடுக்கும். அதாவது பைபிள் சொல்லுது, இம்மைக்குரிய இந்த உலகத்துக்குரிய துக்கம், அதாவது ஆவிக்குரிய அந்த இடத்த வாசி நல்லா புரிந்து கொள்ளுங்க. ரொம்ப அழகான ஒரு வார்த்தையாக இருக்கு. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் விடுதலை கேட்ட ஒரு மனமாற்றத்தை கொண்டு வந்துருது.
லௌகிக துக்கம், உலக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. என்னது? அடி வாங்குதுன்னு அர்த்தம். அத புரிந்து கொள்ளணும். வாசி உன்னோட வாசி. தேவனுக்கேற்ற துக்கம். தேவனுக்கு உன்னுடைய துக்கம் எதா இருக்கட்டும், தேவனுக்கு ஏற்றதா இருக்கட்டும். ஆமென். நீ தேவனுக்கு ஏற்ற துக்கம் கொண்டதுண்டோ? நாட்டுக்குள் வளரணும், வளர முடியலையே, துக்கப்பட்டியா? நல்லா ஜெபிக்க முடியலையே, துக்கப்பட்டிருக்கிறியா? ஆலயத்துக்கு ஒழுங்கா நேரமா போக முடியலையே, துக்கப்பட்டிருக்கிறியா? வேதத்தை அதிகமா வாசிக்க முடியலையே, துக்கப்பட்டிருக்கிறியா? சத்தியத்தை கேட்கிற என்னால கை கொண்டு வாழ முடியலையே, துக்கப்பட்டிருக்கா? புரியுதா? நான் எல்லா இடம் சமாதானமா இருக்கணும் விரும்புறேன் ஆண்டவரே, என்னால முடியலையே, இதான் தேவனுக்கு என்ன துக்கம். ஆமென். ஜெபிக்க அதிகமா முடியல, தேவன் உறவாட முடியலையப்பா, ஏன்னா தேவா இறங்கும் என்று சொல்லி துக்கப்படுறியா? இதுதான் தேவன் கேட்கிறார். தேவனுக்கு கேட்ட துக்கம் மனஸ்தாபப்படுவதற்கு எதுவாயிராமல் ரட்சிப்புக்கு, அதாவது அந்த கட்டப்பட்ட நிலையிலிருந்து அடுத்தது விடுதலைக்கு எதுவாய் மாறிவிடுகிறார். அடுத்தது லௌகிக உலகம், பணமும் சரி, சொந்தமும் சரி, மாமனும் சரி, மச்சான் சரி, உலகம் மனுஷன் மனுஷன் சரி, அவர்கள் மேல் அதற்கேற்ற துக்கம் என்ன உண்டாகும்? மரணம். அப்படி என்ற அழிவு, அவர்கள் இருக்கிற சமாதானம் போயிடும். சரீர மரணத்தை அல்ல அதிகமா மென்ஷன் பண்ணுவது. எது? ஆவிக்குள்ள உள்ளான மரணத்தை குறிக்கிறது. தேவனை விட்டு விலகுவதை குறிக்கிறது. கரியை புசிக்கிற நாள் நீ சாகவே சாவு. முதல் மரணமே ஏதேனுக்குள் ஏற்பட்டு விட்டது. தேவனுடான தொடர்பு துண்டிக்கப்படுவதுதான் முதல் மரணம். அடுத்த மரணம் என்னது? சரீரம். லௌகிக துக்கமாகிய உலக துக்கம். உலகத்துக்கு அதை கவலைப்படுறியா? இருக்கிற நிம்மதி போயிடும். உலக பிரகாரமான காரியங்கள் மேல் நினைச்சு வேதனைப்பட்டு புலம்பிட்டு இருக்கிறியா? உனக்கு இருக்கிற நிம்மதியோ சமாதானமோ நன்மையோ போய்விடும். அதை ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தருக்குள் வளரணும். நான் இன்னும் நல்லா ஜெபிக்கணும். ஆமென். பலருக்கு ஆத்மாவுக்கு மன்றாடணும், பலருக்கு சுவிசேஷம் சொல்லணும், நான் கர்த்தருக்கு கனி கொடுக்கணும். என் தேச ஆவியாரோடு நான் என்ன செய்யணும்? இணைந்து வாழணும். பரிசுத்த ஆவியாரால் நான் நடத்தப்பட வேண்டும். இந்த ஏக்கம் இருக்கின்றால் ஹalleluya, உன்னை படிப்படியாக கர்த்தர் தூக்குவார். ஆவிக்குரிய வாழ்க்கை வளருவாய். அதோடு கூட இம்மைக்குரிய காரியத்தை கர்த்தர் செம்மைப்படுவார். இதை உன் தாகத்தோடு நீ கேட்டு பெற்றுக் கொள்வாய். இம்மைக்குரிய காரியத்தை கேட்காமல் பெற்றுக் கொள்வாய். அதான் அவர் சொன்னார், முதலாவது எதை தேடு? தேவனுடைய அவருடைய நீதி. அப்பொழுது இவைகள் கொடுக்கப்படும். கேளுன்னு சொல்லுங்க. தேவன் சொல்றார், எப்படி? நீ எதுக்கு உணவுக்காக கவலைப்படாத, வஸ்திரத்துக்காக கவலைப்படாத. அதான் காட்டு புஷ்பத்தை பார், ஆகாயத்தை பறவையை பார், காட்டுறாரு. அதுக்காக எழுத கவலைப்படாத. அதில் கவலைப்படுற யாரு? அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகள் கவலைப்படுற காரியத்தை தேவ பிள்ளை எப்படி அதை நீ ஏற்றுக்கொள்ள கவலைப்படலாம்? அஞ்ஞானி உலக மக்கள் கவலைப்பட்டு இருக்கிறது போல நீ கவலைப்படக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றானே. உலகத்துக்குரிய விஷயங்கள் நீ கவலைப்படுறதுனால தான் உனக்கு குடும்பத்தில் பிரச்சனை நீங்கல்ல. ஏன்? பிரச்சனையை மாற்றுகிறவருக்கு வீட்டுக்கு இடம் கொடுக்கலையே. புரியுதா இல்லையா? நல்லா கவனிக்கணும். ஹல்லேலூயா. அதாவது குடும்ப பிரச்சனை இருக்கு, சரி. உன் சிந்தை போற எதன் மேல்? பிரச்சனையின் மேல் கவலை வைத்துக் கொண்டிருக்கிறார். உலக கவலை, உலக பிரச்சனை வந்து கவலை. அந்த பிரச்சனை, புருஷன் வேண்டிய பிரச்சனை, பிள்ளை வேண்டிய பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, பக்கத்து பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை, பண பிரச்சனை, இதையே நீ நினைச்சு புலம்புற. உனக்கு பிரச்சனை இந்த விடுதலை வந்தது பாடு இல்லை. கர்த்தர் என்ன சொல்றாரு? அந்த பிரச்சனைய ஒதுக்கு, அதை இருதயத்திலிருந்து வெளியே தள்ளு. என்னோடு நெருங்குவதற்கு நீ கவலைப்படு. தேவனோடு நெருங்க நீ கவலைப்படு. கர்த்தரோடு உறவாட நீ கவலைப்படு. பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட கவலைப்படு. ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கை அற்புதத்தை செய்கிறவர் உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார்.
மாத்திரம் செய்ய முடியும். நான் தேவனோடு நெருங்க வேண்டும். என் ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம். ஆவியானவரே, நீர் என்னை நடத்தும் அப்பா. உம்மோடு உறவாடலை கிருபைதாரும் ஐயா. ஆவியானவரே, உம்மால் நடத்தப்பட வேண்டும். ஆவியானவருடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும். அது எனக்கு போதும். அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபித்துப்பா. ஆமென், 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 ஆமென். நீ உடனடியாக எந்த உலக கவலை உள்ள கொண்டு வராத. ஆண்டவரை தாகம் கொண்டு. எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கோ. அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இருதயத்தோடிருந்து புறப்பட வேண்டிய ஜீவ ஊற்றாகிய கர்த்தருடைய மகிமை, ஆமென், உன் கவலை சென்று அடைத்து விடக்கூடாது. அந்த ஊட்டை பிளாக் பண்ணிடும். உலக கவலை உனக்கு இருந்த அந்த ஊற்று கண்ணை, உள்ளத்திலிருந்து புறப்பட இருக்கிற அந்த ஊற்று கண்ணை பிளாக் பண்ணிடும். நீ உன்னுடைய உள்ளம், அதான் எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்க. அதுக்கு அர்த்தம் தேவையில்லாத இருதயத்தில் கொண்டு வராதன்னு அர்த்தம். பிரச்சனை குறித்து நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். பிரச்சனையே நீ பெருசா கொண்டு வச்சுட்டு இருக்கிறாய். குடும்பத்தில் பல பிரச்சனை, பல கஷ்டம், தனிப்பட்ட வாழ்க்கையில் பல தேவைகளை கொண்டு மட்டும்தான் நீ ஆற்று முன்ன கொண்டு மலை போல குவித்து போராடி கொண்டிருக்கிறார். ஆனா மலை மாறினதில்லையே என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகனே, மகளே, மலையை புரட்டுகிற வேலை என்னுடைய வேலை. நீ என்னோடு நெருங்குவதற்குள்ள வழியப்பா. நீ ஆதி அன்புக்குள் வா. நீ ஆதி அன்புக்குள் வா. மாற்றாடே, மாற்றாடே. நீ அநேக காரியங்களை நினைத்து நீ கவலைப்படு. தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டவர் நல்ல வகை தெரிந்து கொண்டார். அதனால் மரித்த லாசரு உயிரோடு எழுப்பி கொடுத்தார். மார்த்தாளை போல் உலக கவலையால் நிரம்பி இருக்கிற உன் இருதயத்தை பார்க்கிறார். எப்ப நீ ஜெபித்தாலும் கடன் பிரச்சனை பெற்று தான் ஜெபிக்கிறது. அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பு. தேவனுடைய பார்வையில் அருவருப்பு. மக்கள் தேவன் நன்மை செய்யாததற்கு காரணமே பண தேவை, குடும்ப தேவைக்கு மட்டும் நீ ஜெபிக்கிறாய். அதனால் தேவன் உன் வாழ்க்கையில் செயல்பட முடியவில்லை. தேவனுக்கு ஏற்ற துக்கம் உனக்குள்ள வரட்டும். ஆமென், ஆமென். மாத்தால் கவலைப்பட்டது இன்மைக்குரிய காரியத்திற்காக கவலைப்பட்டார். ஆனால் இயேசுவின் பாதத்தில் நல்ல பங்கை தெரிந்து கொண்டு ஒரு மரியாதை. அதன் விளைவுதான் மரித்த லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்ப காரணம். இன்று உனக்கு தேவை கர்த்தருடைய பாதம். ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் படிவது நியாயமா? உனக்கு வரப்போகிற வேதனை, துக்கம், பிரச்சனை கர்த்தர் அகற்றுவார். லௌகிக துக்கம் அல்ல, உலகத்தை குறித்த காரியங்களை குறித்த கவலை அல்ல. கர்த்தர் கேட்கிற தேவனுக்கு ஏற்ற துக்கம். நான் தேவனுக்காக எப்படி இருக்கணும், தேவனுக்குள் நான் எப்படி வாழ வேண்டும், வளர வேண்டும், பரிசுத்த ஆவிக்குள் நான் எப்படி வாழ வேண்டும். இந்த மாதிரி தேவனுக்கு ஏற்ற துக்கம் உனக்கு தேவை. பிரச்சனை பற்றி மட்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். உலக தேவை, உலக கஷ்டம், பண தேவை, கடன் தொல்லை, அதை பற்றி மட்டும் நீ ஜெபித்துக் கொண்டு மட்டும் இருப்பாய் என்றால் உன் ஜெபத்தை கர்த்தர் ஒருபோதும் கேட்கவே மாட்டார். நீ ஜெபிக்க வேண்டிய தேவனுக்கு ஏற்ற தேவனோடு தான் இருக்கணும். தேவனை வளவை பெற்றுக் கொள்ளணும். இழந்ததை மீண்டுதான் அடைய வேண்டும் என்று நீ ஜெபிக்க ஆரம்பிப்பாயா? உலகத்தோட எல்லா பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போய்விடும். எல்லாம் போய்விடும். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நாளில் உங்களுடைய சமூகத்தில் வந்து மட்டுமாய் நாங்கள் கர்த்தாவே அதன் வார்த்தையை கேட்க ஜெபிக்க கர்த்தர் செய்தீர்கள். விசேஷமாய் எங்களுடைய எதிர்பார்ப்பு உலகத்துக்குரியதாக இராதபடி நான் தேவனுடைய காரியத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வை கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகருக்கு அந்த கண்களை திறந்தபடியினாலும் அங்கு
தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிற தேவனாய். ஆமென். ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு என்ன வழி என்பதை நீர் கூட சொன்னீரல்லா, அதை உடைய ஜனங்கள் கை கொண்டு ஜெபித்து விடுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அந்த ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. இந்த பெரிய காட்டத்தை தொடர்ந்து பொறுப்போடும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே